வணக்கம் மாணவர்களே. இது நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்காகவே சிறப்பான முறையில் திட்டமிட்டு தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வரும் காணொளி பகுதி. இன்னைக்கு நம்ம டே 5 ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ பார்க்க போறோம். கடந்த வீடியோக்கள் எல்லாமே நாம நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய செயல்களை பத்தி பார்த்தோம். அதாவது இப்ப நான் பேசுறேன், இப்ப நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன், நான் பேசிவிட்டேன், இது போல நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம். ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் கடந்த வீடியோக்குள்ள பார்த்தோம். இந்த வீடியோவில் என்டையரா டிஃப்ரெண்டா பார்க்க போறோம். என்னன்னா முற்றிலும் நடந்து முடிந்த விஷயங்களை எப்படி நம்ம சொல்றது. ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் டீட்டெயிலா கொடுத்துட்டோம். அதனால அதிகம் பேசாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாஸ்ட் டென்ஸ்னா வினைச்சொற்களை கையாளுகின்ற இடத்துல மட்டும் சின்னதா கவனம் தேவை. இப்ப இதை பாருங்களேன். பிளே, பிளேடு, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? இடி சேர்த்திருக்கு இல்லையா? ஒர்க்கு, ஒர்க்குடு, கம்ப்ளீட்டு, கம்ப்ளீட்டடு. இந்த மேக்சிமம் இடி சேர்ந்து இருக்கிற இந்த வினைச்சொற்களை தான் நம்ம அதிகமா பாஸ்ட் டென்ஸ்ல பயன்படுத்துவோம். சார் இடி சேர்ந்த வெர்பு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்ல, இர்ரெகுலர் வெர்ப்ஸ் நிறைய இருக்கு. இப்ப ரைட் அதோட பாஸ்ட் டென்ஸ் ரோட், கோ அதோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட், சிங் அதோட பாஸ்ட் டென்ஸ் சாங். இது போல இர்ரெகுலர் வெர்ப்ஸும் நிறைய இருக்கு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் வெர்பு ஷீட் 100 வெர்பு ஷீட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். அங்கே நீங்கள் பார்க்கலனாலும் இந்த வீடியோ கீழேயும் அந்த லிங்க்கை கொடுக்குறேன், அதை போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வெர்ப் ஷீட் பாருங்களேன். இதில் ரெண்டாவதாக இருக்குல்ல, முதல்ல இருக்கிறதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸு, ரெண்டாவது இருக்கிறதெல்லாம் பாஸ்ட் டென்ஸு. இந்த வினைச்சொற்களை தான் நாம் இங்கே பயன்படுத்த போகிறோம். சரி வாங்க, நம்ம ஏற்கனவே 10 வகையான நபர்களை வைத்து தான் நம்ம என்ன செய்யறோம், அவர்கள் என்ன செய்தாங்க, அதை பற்றியெல்லாம் சென்டென்ஸா அமைச்சோம். இப்பயும் அதே 10 வகையான நபர்கள் தான். ஸ்கிரீன் பாருங்க. ஐ, யூ, ஹி, ஷி, இட், எனி ஒன் நேம். அப்படியே ப்ளூரல் வந்தோம்னா வி, யூ, தே, ப்ளூரல்ல ஒரு நேம். ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், அது போல. இப்ப இவர்கள்லாம் ஏற்கனவே என்ன செய்து முடித்தார்கள் அப்படின்றத இதுல பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன். நான் நேற்று ஒரு ஓவியம் வரைந்தேன். நான் நேற்று ஒரு ஓவியம் வரைந்தேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ பெயிண்டட் எ பிக்சர் எஸ்டர்டே. ஐ பெயிண்டட் எ பிக்சர் எஸ்டர்டே. நான் நேற்று ஒரு ஓவியம் வரைந்தேன். பெயிண்ட் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பெயிண்டட் அப்படின்னு ஈடி சேர்த்துட்டோம்னா பாஸ்ட் டென்ஸா போயிடும். முதல்ல நம்ம யூஸ் பண்ணும்போது எளிமையான இருக்கிற வினைச்சொற்களை வச்சு யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம் நம்மளை. அதுக்கப்புறம் நிறைய வினைச்சொற்களை தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க நேற்று ஒரு பாடம் கற்றுக்கொண்டீர்கள். எப்படி சொல்லலாம்? யூ லேர்ன்டு எ லெசன் எஸ்டர்டே. ரைட்? யூ லேர்ன்டு எ லெசன் எஸ்டர்டே. இப்போ இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு ஒன்று கவனிங்களேன். போன வாரம் அவன் ஒரு தேர்வு எழுதினான். எப்படி சொல்லலாம்? ஹீ ரோட் எ எக்ஸாம் லாஸ்ட் வீக். இந்த எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர் இதெல்லாம் கடந்த காலத்தை பற்றி குறிப்பிடுகின்ற வார்த்தைகள். பிகினிங்ல நம்ம பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இங்க மென்ஷன் பண்றோம். போக போக நீங்க வார்த்தை இல்லாம கூட பேசலாம். எப்படி சொல்லலாம் பாருங்க. ஹீ ரோட் எ எக்ஸாம் லாஸ்ட் வீக். போன வாரம் அவன் ஒரு தேர்வு எழுதினான். அப்ப எழுதிட்டான்னு அர்த்தம். அதே போல ப்ளூரலுக்கு பாருங்க. இப்ப நாங்க போன மாசம் 2020 கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோம். எப்படி சொல்லலாம்? வி வாட்ச்டு T20 கிரிக்கெட் மேட்ச் லாஸ்ட் மந்த். We watched T20 கிரிக்கெட் மேட்ச் லாஸ்ட் மந்த். நாங்கள் போன மாசம் T20 கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோம். புரியுதா? இதுதான். இப்போ உங்களுக்கு நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி அதை இம்ப்ரூவ் பண்றதுன்றது ஏற்கனவே தெரியும். 10 அஃபர்மேட்டிவ் கொடுத்தா 10 நெகட்டிவா மாத்தணும், 10 இன்ட்ராகேட்டிவா மாத்தணும், எஸ்ன்னு ஒரு பதில், நோன்னு ஒரு பதில் சொல்லணும் இல்லையா? இப்ப முதல் சென்டென்ஸுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன், மீதியெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்ப முதல் சென்டென்ஸ் பாருங்க. ஐ பெயிண்டட் எ பிக்சர் எஸ்டர்டே இருக்கு இல்லையா? இது எப்படி நெகட்டிவா சொல்லலாம்? ஒரு நாட்டு சேர்க்கணும். நாட் எங்க சேர்க்கணும்? ஆக்சிலரி வெர்பு கூட எடுத்து சேர்க்கணும். பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லியிருப்பேன், டூ, டஸ் இந்த வெர்பெல்லாம் உள்ள மெயின் வெர்புக்குள்ள இருந்து வெளியே எடுக்கணும்ட்டு. அதே போல இங்கேயும்
பாஸ்ட் டென்ஸ் வினைச்சொற்களுக்குள்ள டிட்ன்ற ஒரு வெர்ப் இருக்கு. மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். அப்ப இங்க இருக்கிற வினைச்சொற்கள் எல்லாத்துக்குள்ளயும் டிட் மட்டும் தான் இருக்கு. அப்ப அந்த டிட் நம்ம வெளிய எடுத்து யூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, ஐ பெயிண்டட் எ பிக்சர் எஸ்டர்டே. அப்ப பெயிண்டடுக்குள்ள டிட் இருக்கு. அப்ப கேள்வி கேட்கறதுன்னா என்ன பண்ணணும்? டிட்ட எடுத்து வெளிய வச்சுக்கணும். டிட்ட வெளிய எடுத்துட்டோம்னா, அந்த பெயிண்டட்ன்ற வார்த்தை பிரசன்ட் டென்ஸா மாறிடும். ஏன்னா டிட் பாஸ்ட் டென்ஸ். அப்ப அந்த டிட்ட வெளிய எடுத்தோம்னா, அது பிரசன்ட் டென்ஸா இருக்கும். டிட்ட உள்ள சேர்த்தோம்னா, மறுபடியும் பாஸ்ட் டென்ஸா மாறிடும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஐ பெயிண்டட் எ பிக்சர் எஸ்டர்டே. இப்ப கேள்வியா மாத்திரம் பாருங்க. நல்லா கவனிங்க. டிட் ஐ பெயிண்ட் எ பிக்சர் எஸ்டர்டே? டிட் ஐ பெயிண்ட் எ பிக்சர் எஸ்டர்டே? நான் நேற்று ஒரு படம் வரைஞ்சேனா? டிட் வெளிய எடுத்ததால பெயிண்டட் பெயிண்ட்ன்னு மாறி இருக்கு. நோட் பண்ணிக்கணும் இங்க. சரியா? அப்ப டிட்ட உள்ள சேர்த்தா பெயிண்டட்ன்னு மாறிடும். வெளிய எடுத்தோம்னா பெயிண்ட்ன்னு மாறிடும். இன்னும் தெளிவா சொல்றேன். டிட்ட வெளிய எடுத்துட்டோம்னா, டிட் ஒரு பாஸ்ட் டென்ஸ். அத வெளிய எடுத்துட்டோம்னா, அங்க ஏற்கனவே இருக்கிற பெயிண்டட்ன்ற பாஸ்ட் டென்ஸ் பெயிண்ட்ன்னு பிரசன்ட் டென்ஸ்க்கு மாறிடும். திரும்ப அந்த டிட்ன்ற பாஸ்ட் டென்ஸ கொண்டு போய் உள்ள போட்டோம்னா, ஏற்கனவே பெயிண்ட்ன்னு இருக்கிற வார்த்தை பெயிண்டட்ன்னு மாறிடும். இத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப கேள்விய பாருங்க. டிட் ஐ பெயிண்ட் எ பிக்சர் எஸ்டர்டே? நேற்று நான் ஒரு படம் வரைஞ்சேனா? வரைஞ்சிருந்தா என்ன சொல்லுவோம்? எஸ், ஐ பெயிண்டட் எ பிக்சர் எஸ்டர்டே. ஏன் சார் இங்க பெயிண்டட் வருது? டிட் உள்ள எடுத்து போய் போட்டோம். அப்ப என்ன சொன்னோம்? எஸ், ஐ பெயிண்டட் எ பிக்சர் எஸ்டர்டே. ஆமா, நான் நேற்று ஒரு படம் வரைஞ்சேன். வரையல சார். அப்ப எப்படி சொல்லணும்? நோ, ஐ டிட் நாட் பெயிண்ட் எ பிக்சர் எஸ்டர்டே. இல்ல, நான் ஒரு படம் நேற்று வரையல. ஏன் இங்க டிட் நாட் பெயிண்ட்ன்னு வச்சிருக்கேன்? டிட்ட வெளிய எடுத்துட்டேன். அதனால அங்க பெயிண்ட்ன்னு வச்சிருக்கோம். புரியுதா? புரியலன்னா நான் சொன்ன விளக்கத்த இன்னொரு டைம் பாருங்க. இந்த பிரசன்ட் டென்ஸ்லயும் பாஸ்ட் டென்ஸ்லயும் மட்டும் ஆக்ஸிலரி வெர்ப நம்ம வெளிய எடுக்க வேண்டியது இருக்கும். மீதி டென்ஸ்லலாம் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் அங்கேயே இருக்கும். சரியா? அப்ப இதே போல அடுத்தடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ்க்கு நீங்களாகவே இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் எஸ் டைப், நோ டைப் போடணும். ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன் பாருங்க. ஹி ரோட் எ எக்ஸாம் லாஸ்ட் வீக்ன்னு இருக்கா? எப்படி நெகட்டிவா சொல்லலாம்? ஹி டிட் நாட் ரைட். ரோட் பாஸ்ட் டென்ஸ். டிட்ட வெளிய எடுத்துட்டோம்னா அது பிரசன்ட் டென்ஸ்க்கு மாறிடும். அப்ப ரைட்டா மாறும். ரோட் வந்து ரைட்டா மாறும். நோட் பண்ணிக்கணும். ஹி ரோட் எ எக்ஸாம் லாஸ்ட் வீக். நாட் சேர்த்தோம்னா ஹி டிட் நாட் ரைட் எ எக்ஸாம் லாஸ்ட் வீக். புரியுதா? கொஸ்டினா மாத்தனா, டிட் ஹி ரைட் எ எக்ஸாம் லாஸ்ட் வீக்? அவன் ஒரு தேர்வு கடந்த வாரம் எழுதினானா? எழுதியிருந்தா என்ன சொல்லணும்? எஸ், ஹி ரோட் எ எக்ஸாம் லாஸ்ட் வீக். ஏன்னா டிட் உள்ள போயிடுச்சு. அப்ப எஸ், ஹி ரோட் எ எக்ஸாம் லாஸ்ட் வீக். எழுதல சார், எப்படி சொல்லலாம்? நோ, ஹி டிட் நாட் ரைட் எ எக்ஸாம் லாஸ்ட் வீக். இல்ல சார், போன வாரம் அவன் தேர்வு எழுதல. எல்லாத்துக்கும் டிட் தான் உள்ள இருக்கும் இங்க. ஸோ டிட்ட வெளிய வச்சு கொஸ்டின் கேளுங்க, பதில் சொல்லுங்க. இப்ப இதே போல பிராக்டிஸ் பண்ணுங்க. நடந்து முடிந்த அனைத்து விஷயங்களையும் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லலாம். நேற்று நடந்ததா இருக்கலாம், போன வாரம், போன மாசம், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததா கூட இருக்கலாம். இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப உங்களுக்கான பிராக்டிஸ் ஷீட் ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. இது எல்லாத்துக்கும் 50 சென்டென்சஸ் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்ஸ ஃபாலோ பண்ணி எழுதி பாருங்க, பேசி பாருங்க. குறிப்பா உங்களுடைய கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடலாம் இத பேசி பாருங்க. எவ்வளோ பேசி பிராக்டிஸ் பண்றீங்களோ, அவ்வளோ இம்ப்ரூவ் ஆவீங்க. பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நான் உங்கள் ராம்ஜி. டேக் கேர். பை பை.